கல்லறையை கட்டி வைக்கிறவங்க கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்கன்னு அர்த்தம். அதாவது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் தைரியமாக முழங்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் யார் யார்? இந்த உலகத்தை நேசித்து, இந்த உலகத்துக்கு கோடி கோடி கோடியா சேர்த்து வைத்து, இந்த உலகத்தை விட்டு வெளியே போக மனதில்லாதவர்கள் தான் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது மரணம் தான் ஒரு மனுஷனுடைய ப்ரமோஷன். அது பரலோகத்திற்கு விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு தகுதி சான்று. அதாவது இப்போ நீங்கள் வெளிநாட்டு செல்வதற்கு ஒரு பாஸ்போர்ட் வேண்டும், விசா வேண்டும். அதே போல் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு பாஸ்போர்ட் போல் தான் இது மரணம். அப்போ இந்த மரணத்தை நம்ம எது நிரந்தர முடிவல்ல, இறைவனுடைய பாதத்தில் போய் இளைப்பாற போகிறோம். திரும்ப ஒரு நாள் இறைவன் வரும்போது நல்லோர் தீயோரை இரண்டு வீராக பிரித்து அவனுக்கு எரிகிற அக்கினி தள்ளி கொடுப்பார். யாரு? கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கு எரிகிற அக்கினி தள்ளில் இரவும் பகலும் ஆயுளாய் அவர்கள் இருப்பார்கள். இதில் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருப்பாங்க. அப்போது இந்த ராஜேஷை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் ஒரு பக்கம் அவர் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறாரு, மருத்துவத்தை பற்றி பேசுகிறாரு, ஜோஷியத்தை பற்றி பேசுகிறாரு. அதிலலாம் நம்பிக்கை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் அவர் கல்லறை கட்டிக்கார். இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, நானும் எனக்கு என்று ஒரு கல்லறையை ஒரு பெரிய குற்றால மெயின் ஃபால்ஸ் போல் ஒரு டூம் ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். அப்போது அதை ரெடி பண்ணும்போது என் மனைவிட்ட கேட்குறேன், உனக்கும் பக்கத்தில் சேர்ந்து குழி தோண்டிருப்பானு. எனக்கெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு கட்டிடுங்க அப்படிங்கிறா. அப்போ பாருங்கள், அவளுக்கு அதை கல்லறை என்று சொல்வதற்கு பிடிக்கவில்லை. இன்றைக்கி அநேகர் சாவை பற்றி பேசவே விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நான் கல்லறை கட்டி வைத்திருக்கேன். எதற்காகனா, மார்ட்டின் லூத்தர் போல் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சிஎஸ்ஐ திருச்சபையில் நிறைய ஊழல்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இவைகளெல்லாம் வேறறுத்து களை பிடுங்கி நான் போராடி கொண்டிருக்கேன். இப்போ நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த மாதிரி போராட்ட களத்தில் இறங்க முடியாது. அப்போ நானும் என்ன பண்ணியிருக்கேன், 10 வருடத்துக்கு முன்பதாக கல்லறை கட்டி வைத்திருக்கேன். என்றைக்கு மறித்தாலும், டெல்லியிலே மறித்தாலும், வெளிநாட்டிலே மறித்தாலும் என்னுடைய சரீரத்தை கொண்டு வந்து சுலபமாக திருநெல்வேலியில் என்னுடைய பேராயர் இல்லத்தில் அந்த இதில் வைக்க வேண்டும். அப்போ இதே போல் அவரும் என்ன செய்கிறார்? கல்லறையை கட்டி வைத்திருக்கிறார். அதனால் இது ஒரு தவறு கிடையாது. ரெண்டாவது, அவர் மகா வருவதற்காக 4 நாட்களாக அதை